ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள்பாலிக்கும் ஜோதிட கடவுள். இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போனாக்க, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம சோபகிருது வருஷத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த சோபகிருது வருஷம் முடியறதுக்குன்னு சில நாட்களே உள்ளதுங்க. அடுத்தது நமக்கு வர இருக்கிறது குரோதி தமிழ் வருஷம் வர இருக்குதுங்க. ஆக்சுவலாக தமிழ் வருஷம் பார்த்தா மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்கும். அது ரொட்டீனாக சுற்றி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ குரோதி வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்போ அந்த தமிழ் புத்தாண்டானது ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். அப்போ இந்த ஜென்மகுரு அவன் 12ஆம் இடத்துல இந்த ஆண்டுகளுக்கு பின் தேடி வரும் திடீர் ஜாக்பாட் என்ன அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்குதுங்க. அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இந்த வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு கிரக பெயர்ச்சியால் சிலருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். குருதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது. இந்த கிரக மாற்றத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தனுடைய வாழ்க்கை என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உடைய நட்சத்திரம் சார்ந்து எப்படி இருக்க போய் பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசியில் பிறக்கக்கூடிய, அதாவது 12 வீடுகளில் நமக்கு 2வது வீடாகவும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிற விஷயம் பார்க்க இருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த பார்க்கும்பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த குரு 12ஆம் இடத்தில், குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. அப்போ இந்த 7.5 நாட்டு சனி அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு எடுக்கக்கூடியது. இப்போ தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த ஆண்டு கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகள் குளிக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது. இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்ய போகிறீங்க. ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கை அற்புத மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. ஜென்ம குரு ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயம் செய்ய இருக்கிறாருங்க. ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை. எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகையை யாருக்கும் இரவல் தருவதோ வேண்டாம்ங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அசைவ கார உணவுகளுக்கு குறையுங்கள். வீண் செலவுகளை தவிர்க்கவும் நல்லதுங்க. பதவியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் ஆண்டுகளின் மீது விடுகிறதுங்க. இந்த இடத்துல விழுக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறதுங்க. பிள்ளைகளுடைய பிடிவாதம் குறையும். மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுப காரியம் நடைபெறுவதாக இருக்குதுங்க. இந்த ஆண்டுகள் அடிக்கடி கற்ப சிதைவு ஏற்பட்ட நிலை மாறி குழந்தைக்காக காத்திருப்புகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட போகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் பிள்ளைகளின் உயர்வு கல்வி நல்லவிதமாக முடியும். ஏனென்றால் 5ஆம் வீடு என்பது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியத்தில் 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கோடி நன்மை கிடைக்கப் போகுதுங்க. திருமணம் எப்படி இருக்க போகிறது? ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் கை கொடுமா? இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே. இந்த குரோதி வருஷத்தில் கலஸ்திர ஸ்தானத்தில் மீது குரு பார்வை விடுவதால் திருமணம் கைகூடி வர இருக்குதுங்க. உங்கள் வீட்டுக்கு 7ஆம் இடமான, லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானம் அப்படின்பது குருவுடைய பார்வை இருக்குதுங்க. திருமணம் கைகூடி வர இருக்குதுங்க. தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வர இருக்குதுங்க.
அயல்நாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்க இருக்குதுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. இந்த குரு பார்க்கறதால யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். ரிஷபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் குரு ஓடி போனதுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அப்போ உங்களுடைய அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் 9ஆம் இடம் பித்திரு சாணம் என்று சொல்லக்கூடிய இடம். வருமானம் அதிகரிக்கும். கடனில் ஒரு பகுதியை அடைக்க போகிறீங்க. தந்தைவழி சொத்துக்கள் வந்து சேரும். பயணங்கள் சாதகமாகும். பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம். பதவிகளும் பட்டங்களும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேர இருக்குதுங்க. இளைய சகோதரர் நல்லது நடக்க இருக்குதுங்க. சகோதரிக்கு திருமணம் கைகூடி வரும். முக்கிய பொறுப்புகள் தேடி வர இருக்குதுங்க. தெளிவாக செய்யுங்கள். மனைவழி உறவுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி புத்துணர்ச்சி பெறப் போகிறீர்கள். வாகன சேர்க்கை எப்படி இருக்க போகிறது? அதாவது குருவுடைய பார்வை என்பது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த வாகன சேர்க்கை என்பது கேது பகவான் 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் சிலர் பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனத்தை வாங்க போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக இருக்க போகுதுங்க. பெற்றோர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை தேவை. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரிக்க இருக்குதுங்க. அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி படிப்பில் வெற்றி பெற போகிறீங்க. சம்பளம்லாம் கைக்கூடி வர இருக்குதுங்க. உங்களுடைய சம்பளம்லாம் கைக்கூடி வர இருக்கிறதால நல்ல ஒரு தெளிவாக இருக்குங்க. படிப்பில் எப்படி இருக்க போகிறது? அதாவது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார்? இந்த தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருஷம் முடிய போகுது. குரோதி வருஷத்தில் எப்படி இருக்கப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார்? படிப்பில் ரொம்ப அக்கறை தேவைப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்தவும் அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றிக்கனியை ருசிக்க முடியும். அப்படியே சிலருக்கு கல்வியில் தடை ஏற்பட இருக்குதுங்க. இந்த குரோதி புத்தாண்டில் ரிஷப ராசிகாரர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது நல்லது. சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபடவும் பாதிப்புகள் குறைய இருக்குதுங்க. சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சாதிக்க போகிறீங்க. குரோதி ஆண்டு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஆண்டாக அமையப் போகிறதுங்க. உடைய பரிகாரத்தை பொறுத்தவரையில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும், இந்த ரிஷப ராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனை நிறைந்த ஆண்டாக இருக்குதுங்க. சோதனையும் சாதனையாக ஆக்கும் ஆண்டாக ரிஷப ராசியில் கார்த்திகை என்பது இருக்குங்க. ரிஷப ராசியில் ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்தது தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. நேயர்களே, இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனல். நன்றி, வணக்கங்க.